மத்திய பிரதேசத்தை தொடர்ந்து குஜராத்திலும் மாசடைந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. காந்தி நகருக்குட்பட்ட சில பகுதிகளில் கடந்த 2 தினங்களாக தூய்மையற்ற குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே காந்திநகர் மருத்துவமனையில் 100க்கும் மேற்பட்டோர் டைபாய்டு நோய் பாதிப்போடு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதும் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மாசடைந்த குடிநீர் விநியோகமே இதற்கு காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் தகுந்த நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரிலும் கேரள மாநிலம் கொச்சியிலும் தூய்மையற்ற குடிநீர் விநியோகிக்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். நிறம் மாறிய நிலையில் துர்நாற்றத்தோடு தண்ணீர் விநியோகம் செய்யப்படுவதாக வேதனை தெரிவிக்கும் பொதுமக்கள் அதனை பயன்படுத்தினால் உடல்நலம் பாதிக்கக்கூடும் என அச்சம் தெரிவிக்கிறார்கள். ஏற்கனவே இந்தூரில் குடிநீரோடு கழிவுநீர் கலந்ததால் அதனை பருகிய 11 பேர் உயிரிழந்த நிலையில் தற்போது நாட்டின் பல்வேறு இடங்களில் குடிநீர் விநியோகம் தொடர்பாக பொதுமக்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர்.